ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வலது கை தூக்குறது கஷ்டமா இருந்தது. இப்படியே தாங்க சார் இருந்தது. இங்க வீக்கெல்லாம் இருந்ததுங்க சார், கை தூக்க முடியாம இருந்து இப்ப முக்கால்வாசி தூக்குறேன். சுகருக்கும் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் எடுக்கும் பொழுது இதனாலதான் உங்களுக்கு பக்கவாதம் வந்தது, ஸ்ட்ரோக்கே வந்ததுன்னு அவங்க அலோபதி டாக்டரே சொல்லிட்டாங்க. பேரலிசிஸ் அட்டாக் ஆகும், ரைட் சைடு மூலையில அடைப்பு இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு அட்டாக் ஆகும். ஆனா எனக்கு வந்து ரைட் சைடே அட்டாக் ஆச்சு. சாதாரணமா ஸ்ட்ரோக்கோட வராங்கன்னா வேற எந்த வியாதியும் இல்லாம அவங்கள ஒரு மாசத்துல நாங்க சரி பண்ண முடியும். ஆனா மற்ற வியாதிகள் கூட வரும்போது கொஞ்சம் காலம் எடுக்கும். சார் ஒருத்தர் மூலமா அப்புறம் வந்தோம். வந்து இங்க எல்லாமே கொஞ்சம் எனக்கு நாலு மருத்துவம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா செட் ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ராஜலட்சுமிங்க சார். எங்க இருந்து வரீங்கம்மா? திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளத்துல இருந்து வரேங்க சார். சரிம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு உடம்புக்கு? எனக்கு பேரலிசிஸ்ங்க சார், பக்கவாதம். ஓகே, எப்போ பக்கவாதம் வந்தது? இது ஒரு 9 மாசம் ஆகுதுங்க சார். 9 மாசம் ஆகுது. அதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா நீங்க? ஆமாங்க சார், வந்ததும் ராமச்சந்திரா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகேம்மா. எடுத்து வந்து இந்த கொஞ்சம் ரெக்கவர் ஆகி தான் வந்தோம். சரி. வந்து அங்கே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தோம். வந்து இந்த குளிர்காலம் வந்த உடனே ரெக்கவர் ஆனது கொஞ்சம் ரொம்ப காலு கையெல்லாம் ஸ்டிஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் முடியாதுல்ல, அது கொஞ்சம் நடக்க முடியாம கொள்ள மாதிரி இருக்கும். அப்புறம் இங்க சார் கிட்ட வந்தோம். ஓகே, இப்போ ஐயனார் சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் ஒருத்தர் ரெக்கவர் பண்ணாருங்க சார், எங்க சாரோட கூட மூலமா நீங்க ரெக்கவர் ஆகி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி சரி, அது மூலமா வந்தோங்க சார். சரி, தெரிஞ்சு. ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? ஃப்ளவர் மெடிசன், அக்கு, ஹோமியோ, வர்மா 4மே எடுத்துக்கிறோங்க சார். ஓகேம்மா. எத்தனை நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க முதல்ல ஒரு 33 நாள், இப்போ ஒரு 10 days 44 days இருக்குங்க சார். ஓகேம்மா. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரெக்கவர் ஆயிருக்காங்க சார், நல்லா இருக்கு, நல்லா ஃபீல் பண்றேன். சூப்பர் சூப்பர்மா. ஓகேம்மா, இப்போ நீங்க சூப்பரா ஆயிட்டீங்க. இதை தவிர வேற ஏதாவது உடம்புல தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சு? எங்க தொந்தரவுன்னு ஃபேட்டி லிவர், கொஞ்சம் வயிறு நல்லா வீங்கி இருந்ததுங்க சார். அதுக்காக வந்தோம். அதெல்லாம் இப்ப பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. முக்கியமா அலோபதி மெடிசன்லாம் நிறுத்திட்டோம். வந்த மறுநாள்ல இருந்து அலோபதி மெடிசன், இங்க மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சதோ அதை நிறுத்திட்டேன். அதுவே பாதி எனக்கு கொஞ்சம் கியூரான ஃபீல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சுகருக்கு இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். இந்த இன்சுலினை ஸ்டாப் பண்ணிட்டோம். டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறேன். மற்ற பிரகாரம் அலோபதி மருந்துன்னு அது டேப்லெட், சுகர் டேப்லெட் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். மற்றதுல இந்த மெடிசனை தான் ஃபாலோ பண்றேன். கையெல்லாம் வெறப்பா இருந்ததுங்க சார், அதெல்லாம் நல்லா பிளெக்சிபிள் ஆயிடுச்சு. இந்த கால்ல லெஃப்ட் கால் சென்சேஷனே தெரியாம இருந்துச்சு. அது ட்ரீட்மெண்ட் எடுக்க இப்ப சென்ஸும் வருது, உணர்ச்சி தெரியுது, கொஞ்சம் சென்ஸும் வருது. எல்லா விதத்துலயும் முகம் எல்லாம் ஒரு பக்கமா கொஞ்சம் இழுத்த மாதிரியே இருந்தது. அதெல்லாம் கொடுத்து கண்ணு கொஞ்சம் குறுகுன மாதிரி இருந்தது. அது கண்ணும் நல்லா நேரம் ஆக்க ஆரம்பிச்சு. முகம் வந்து பேசும்போதுதான் லேசா தெரியுத ஒழி, மற்ற பிரகாரம் ஸ்ட்ரோக் வந்து அறிகுறியே இல்லைங்க சார். இல்ல, இப்போ அது மாதிரி தெரியலையே. நீங்க பேசும்போது கூட முகம் நல்லாதான் இருக்கு, லேசா இருக்கு. மற்ற பிரகாரம் கொஞ்சம் முக்கால்வாசி குறைஞ்சிச்சு. இப்படியே தாங்க சார் இருந்தது. இங்க வீக்கெல்லாம் இருந்ததுங்க சார், கை தூக்க முடியாம இருந்தது. இப்ப முக்கால்வாசி தூக்குறேன், பெயின் இல்ல. முக்கியமா நல்லா விரல் எல்லாம் மடக்குறேன். வந்த அன்னைக்கு மறுநாளே கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டேன். குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் தெளிவா பேச ஆரம்பிச்சுட்டேன். எல்லா விதத்திலயும் ரெக்கவர் தெரியுதுங்க சார் எனக்கு. ஆனா ஃபுல்லா கியூர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் நம்ம பொறுமை எடுத்துக்கிட்டோம்னா சரியாயிடும். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம பொறுமையா இருந்து அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா சரியாயிடும். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னீங்களா, அந்த பேரலிசிஸ், அது எந்த பக்கம் வந்தது? எனக்கு வந்து ரைட் சைடு அடுப்புங்க சார். சரி. ஆனா லெஃப்ட் சைடு தான் அட்டாக் ஆகுமா எல்லாருக்கும் பொதுவா. பேரலிசிஸ் அட்டாக் ஆகும், ரைட் சைடு மூலையில அடைப்பு இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு அட்டாக் ஆகும். ஆனா எனக்கு வந்து ரைட் சைடே அட்டாக் ஆச்சு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு சுகர்னால கொஞ்சம் ஷோல்டர் தூக்க முடியாம கொஞ்சம் வீக்னஸா இருந்தது. அதனால ரைட் சைடு கையெல்லாம் கொஞ்சம், கை காலு கொஞ்சம் அட்டாக் ஆயிடுச்சு. ஆனா லெஃப்ட் சைடு வந்து கை காலில் உணர்வு தெரியல, சூடு
உணர் சென்ஸு குத்துனா கூட தெரியாது, ஓகே அந்த மாதிரி தெரியல. ஆனா ஆக்டிவா இருந்தது, கை காலெல்லாம் ஆக்டிவா இருந்தது, ஸ்ட்ரென்த் இருந்தது, உணர்வு மட்டும் தெரியல. சரி சரி. உணர்வு மட்டும் போயிடுச்சு. ஆனா ரைட் சைடு அட்டாக் சுத்தமா வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. இது டிஃப்ரெண்டான கேஸா இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ரைட் சைடுல அட்டாக் ஆனா லெஃப்ட் சைடு கை கால் தான் பாதிக்கும் அப்படின்ட்டு. பட் நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இது ரைட் சைடு அட்டாக் ஆகி ரைட் சைடு காலே வந்துட்டு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த சைடு? இப்ப ட்ரீட்மெண்ட் இங்க வந்த பிறகு கொஞ்சம் உணர்ச்சி வருதுங்க சார், சென்ஸ் வருது. ஓகேமா. ராமச்சந்திரால பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் சொன்னாங்கன்னு ஆந்திரா பழமநேரி போகணும். ஆந்திரா வரைக்கும் போயிட்டு பழமநேரியில மருந்து கொடுக்குறாங்க சரியாகுதுன்னு அங்கேயும் போகணும். அங்க போய் ஒரு செட்மெண்ட் மருந்து சாப்பிட்டேன். அவங்க கொடுக்குற பத்தியம் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு இது சாப்பிட்டேன், அது தாங்கல உடம்பு. அலோபதி மாத்திரை ஹெவியா அதை சாப்பிடவும் பத்தியம் இருக்கவும் எனக்கு உடம்பு தாங்கல. அதனால 2வது தடவை போயிட்டு மருந்து சாப்பிட்டு வந்தேன், நிறுத்திட்டேன். பத்தியெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு நிறுத்திட்டேன். பத்திய சாப்பாடு முடியலன்னு நிறுத்திட்டேன். சரி சரி. நாங்களே மறுபடியும் 3வது முறை போனா சரியாகும்னாங்க, போல. பத்தியம் இருக்க முடியல என்னால, அதனால போகல. அப்புறம் ராமச்சந்திராலே தான் ஒரு 6 மாசமா மந்த்லி ஒன்ஸ் செக்அப் போயிட்டு வந்திருந்தோம். மாத்திரை கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு இவ்வளவு ப்ராப்ளம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனார் வந்திருக்கீங்க. சூப்பர். சார் ஒருத்தர் மூலமா அப்புறம் வந்தோம். வந்து இங்க எல்லாமே கொஞ்சம் எனக்கு 4 மருத்துவம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா செட் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர் சூப்பர். எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார், பெரிய ஆபரேஷன் 2. நிறைய விதத்துல எனக்கு பாதிப்பு இருக்கு. கிட்னி பிரச்சனை எல்லாம் வந்து ராமச்சந்திரால தான் பார்த்தோம். அதுக்கு எல்லாமே லேப்ரோஸ்கோபி, ஸ்டண்ட் வச்சு எடுத்தது எல்லாமும் ஒன்னொன்னா சுகர்னால எஃபெக்ட் தான் சொன்னாங்க. லாஸ்டா இப்போ இது அட்டாக் ஆனது சுகர்னாலதான். அப்படி அந்த படிமம் இந்த மருந்தோட படிவு சேர்ந்துதான் அடைப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால சுகருக்கு மாத்திரை நிறுத்தணுமேன்றதுல இருந்து இப்ப இன்சுலின் நிறுத்திருக்கோம், மாத்திரையும் கூடிய விரைவில் நிறுத்திட்டா நல்லாயிடும், எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? சரிங்க சார். நன்றி. நன்றிங்க சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லமா இருக்கிறேன். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். யூஸ்வலாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கேஸ்லாம் வந்துட்டு வெளியே வந்து இது முடியாது அப்படின்னு வந்து கைவிடப்பட்ட கேஸஸ் நீங்கள் வந்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது எங்களால் முடியும், க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் க்யூரும் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ராஜலட்சுமி அம்மாட்ட நான் பேசினேன், அவங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கிறதுக்கு ரைட் சைடு மூளையை பாதிச்சா இப்போ லெஃப்ட் சைடு கை கால் தான் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்போம். பட் அவங்க சொன்னாங்க ரைட் சைடு அட்டாக் வந்து ரைட் சைடு கை காலே வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது எப்படி நீங்கள் சரி பண்ணினீங்க? இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருந்து அதுக்கு இன்சுலின் எடுத்துக்கினாங்க, அது இல்லாமல் மாத்திரையும் எடுத்துக்கினாங்க. அப்போவே அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்ததுனால சுகரை ஏற ஏற மற்ற எல்லா உறுப்புகளுமே பாதிக்கும். அந்த வகையில் அவங்களுக்கு கிட்னியும் பாதிச்சிருந்தது. அவங்க கிட்னிக்கும் போயிட்டு அலோபதி மருத்துவம் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரிலாம் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுதே அவங்களுக்கு பக்கவாதம் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வலது கை தூக்குறது கஷ்டமாக இருந்தது. அந்த வலது கை வந்து ரொம்ப பலவீனமாகி தூக்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது. சுகருக்கும் இது மாதிரி நிறைய மருந்துகள் எடுக்கும் பொழுது இதனால தான் உங்களுக்கு பக்கவாதம் வந்தது, ஸ்ட்ரோக்கே வந்ததுன்னு அவங்க அலோபதி டாக்டரே சொல்லிட்டாங்க. அது மாதிரி வந்தது பலவீனமாக இருந்ததுனால வலது கை, அந்த வலது கை வந்து அவங்களுக்கு முழுசாக அசைக்க முடியாத மாதிரி போயிடுது. மொத்தத்துக்கு அவங்களுக்கு வலது பக்கம் மூளை பாதிச்சிருந்தாலும் இடது பக்கம் உடம்புல உணர்வு இருந்தது, ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருந்தது, ஆக்டிவேஷன்லாம் இருந்தது. பட் ஆனால் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. இடது பக்கம் முழுசாக உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. உறுப்பு பாதிக்கப்படலை, ஆனால் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. கழுத்துக்கு கீழே முழு உடம்பும் பாதி. அது மாதிரி இது வித்தியாசமான கேஸு. இது மாதிரி கேஸெல்லாம் குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு இல்லை, மற்றவங்களால முடியாது தான். என்னால் முடிகிறதெல்லாம் குருவார்கள், அது வேறு விஷயம். அவங்க அது மாதிரி சூழ்நிலையில் ஃபேட்டி லிவர் இந்த மருந்தெல்லாம் நிறைய எடுக்க இதனுடைய விளைவே அவங்களுக்கு வந்து கல்லீரல் பெருத்து போயிடுச்சு. இவருடைய மாமனார் கல்லீரல் பெருத்து போய் தான் இறந்துட்டாருன்றதுனால அவங்க வீட்டுக்காரர் வந்த உடனே எனக்கு ஸ்ட்ரோக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வயிறு ரொம்ப வீங்கி போயிருந்தது, நீங்கள் முதல்ல ஃபேட்டி லிவரை போகிறீங்க, அது உங்களால் முடியுமா அப்படின்னு தான் வந்து கேட்டார். எங்ககிட்ட வைத்தியம் பார்த்தவங்க சொல்லி அனுப்பினதை பார்த்துட்டு தான் அவர் வந்தார். அவங்க சிபாரிசு பண்ணி அப்புறமா வீடியோவும் பார்த்தார்.
இதை பார்த்துட்டு வந்தார். இல்லை நாங்கள் குறைச்சி தரோம், இங்கே தங்கட்டும் அப்படின்னு சொன்னோம். வயிறு கல் மாதிரி இருந்தது. ஒரு 4 நாளில் இலக்கமாகிடுச்சு. அவருக்கு அதுலேயே ரொம்ப திருப்தி. எல்லாத்துக்குமே தான் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தோம். ஓகே. இப்போ அவங்களுக்கு அந்த வயிறுல பிரச்சனையே கிடையாது, நல்லா இருக்கிறாங்க. ஸ்ட்ரோக்கும் அவங்களுக்கு 3/4 பங்கு சரியாக இருக்குது. இன்னும் 1 மாதம் இருந்தாங்கன்னா முழுசாகவே, 1 மாதம் இல்லை இன்னும் சீக்கிரமாகவே நாங்கள் அவங்கள முழுசாகவே சரி பண்ண முடியும். அவங்க வலது கை வந்து முழுசாக செயலற்று போயிருந்தது. விரலெல்லாம் மடக்கவே முடியாது, விரிக்கவும் முடியாது. இப்போ முழுசாக மடக்கிறாங்க, விரிக்கிறாங்க. அதாவது கல்லீரல் ரொம்ப பெருத்து வயிறு வீங்கி போனவங்களுக்கு சரி பண்ணியிருக்கிறோன்றது தான் இங்கே முக்கியம். சாதாரணமாக ஸ்ட்ரோக்கோடு வராங்கன்னா வேறு எந்த வியாதியும் இல்லாமல் அவங்கள 1 மாதத்துல நாங்கள் சரி பண்ண முடியும். ஆனால் மற்ற வியாதிகள் கூட வரும்பொழுது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போனோம் இல்லைங்களா? கரெக்டாக. அவங்க சொன்னது என்னென்னா, இப்படி எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஃபேட்டி லிவர்னால, அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்டி லிவர் சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதான் அவங்க திரும்ப 1 மாதத்தில் ஸ்கேன் பண்ணியே பார்த்துட்டாங்க. பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. ஓகே. அந்த கல்லீரல் பெருக்கும் பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ இன்சுலின்னா அவங்க முழுசாக நிறுத்திட்டாங்க. இன்சுலின் எடுக்கிறது இல்லை, சுகருக்கு மட்டும் மருந்து எடுக்கிறாங்க. அதையும் இன்னும் 1 மாதத்தில் அவங்க நிறுத்திடுவாங்க. சூப்பர் சார். இப்போது இந்த ராஜலட்சுமி அம்மா எங்கேயோ போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேயும் குணமாகலை அப்படிங்கும்போது நீங்கள் முடியாத கேஸஸ் தான் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அவங்களுக்கும் சூப்பராக ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ ரெக்கவரி ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுவாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சார். பரவாயில்ல, சார் வந்துட்டு எங்கெல்லாம் வந்து முடியாது, இந்த ப்ராப்ளம் முடியாது, எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, ஸோ நம்ம ஐயனார் சார்கிட்ட போனால் இந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும். ஸோ சந்தோஷமான விஷயம் சார், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். நல்லது.